நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கு மற்ற வருட பலன்களை விட இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்பது மிகவும் முக்கியமானது. இந்த தமிழ் புத்தாண்டை வைத்துதான் முக்கிய பெயர்ச்சிகள் வரப்போகின்றது என்பதால் வருகின்ற தமிழ் புத்தாண்டில் A to Z உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை புட்டு புட்டு வைக்கலாம் என்று இருக்கின்றேன். மேசம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்ச நாளாத்தான் உங்களோட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வருதுன்னு சொல்லணும். அதற்கு முன்பாக கடந்த காலத்தில் மேசம் ராசிக்காரர்கள் அனுபவித்து வந்த வலிகள் வேதனைகள் யாருக்கும் வரவே கூடாது என்றுதான் சொல்லணும். அந்த அளவிற்கு ராகு கேதுக்கள் உங்களை படுத்து எடுத்து விட்டன. ராகு பகவான் ராசியில் இருந்து கொண்டு, அதாவது உங்களுடைய தலையில் ராகு பகவான் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் சுப காரியங்களையும் தடை செய்து கொண்டு இருந்தார். வேலை விஷயத்திலும் சரி, தொழில் விஷயத்திலும் சரி, வியாபார விஷயத்திலும் சரி, உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் சரி, இப்படி அனைத்து விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சின்ன நல்லது நடக்காமல் போனதற்கு முக்கியமாக இந்த ராகு கேதுக்கள் தான் காரணம். இப்படி எந்த நல்லதுமே நடக்காமல் மேசம் ராசிக்காரர்கள் மனதளவில் மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. நமக்கான ஒரு நல்ல வழி பிறக்காதா, நம்மளும் மற்றவங்கள மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வர முடியாதா அப்படின்னு இப்போ வரைக்கும் ஏங்கிட்டு தான் இருக்கீங்க. நிறைய பேர் இருக்கீங்க. நமக்கான ஒரு நல்ல வழி பிறக்காதா, நம்மளும் மற்றவங்கள மாதிரி நல்ல பொசிஷனுக்கு வர முடியாதா அப்படின்னு இப்போ வரைக்கும் ஏங்கிட்டு இருக்கும் மேசராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நாங்கள் அப்படி என்னதான் தப்பு செஞ்சிட்டோம், எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் புலம்பி தவித்து கொண்டிருப்பது நல்லாவே எங்களுக்கு புரியுதுங்க. மேசம் ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்று மட்டும்தான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கின்ற மாதிரி தற்பொழுது மேசம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து கிரகங்களுமே மிக நன்மையான இடங்களில் அமைந்து இருக்கின்றன. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு என்பது பல வருடங்களுக்கு ஒரு முறைதான் நடக்கும் என்பதால் மேசம் ராசிக்காரர்களுக்கு அந்த அமைப்பு என்பது தற்பொழுது வந்திருக்கின்றது. அதாவது சனி பகவான் தற்பொழுது லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதே போல ராகு கேதுக்களும் தற்பொழுது நடந்து முடிந்த பெயர்ச்சியின் மூலம் 6 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு சென்று விட்டனர். இனிமேல் ராகு கேதுவால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல வருகின்ற மே மாதம் நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் குரு பகவானும் 2ஆம் இடமான ரிஷபத்திற்கு சென்று விடுவார். இப்படி வருட கிரகங்கள் 3மே நல்ல ஸ்தானங்களில் இருப்பது மேசம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் பொருளாதார வசதிகளையும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக மேசம் ராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது மேச ராசியில் பிறந்தவர்கள் நல்ல வாக்கு சாதுரியம் மிக்கவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவாங்க. தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. எந்த துன்பம் நேர்ந்தாலும் பிரதிபலன் பார்க்காமல் அவர்களுக்கு உதவுவாங்க. எந்த இடையூறு ஏற்பட்டாலும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் விடுவாங்க. அதே போல கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவங்க கிட்ட காணப்படும். செவ்வாய் அதிபதியாக ஆட்சி செலுத்தும் இந்த மேச ராசியில்தான் சூரியன் உச்சம் பெறுகின்றார். இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் செவ்வாயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் உடன் பிறந்தவர்கள் இவர்களை புரிந்து கொள்ளவே இல்லையே என்னும் ஆதங்கமும் இவர்களுக்கு எழும். இவர்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கும். பழமையை விரும்பிகளாகவும் இருப்பார்கள். அதிலும் முன்னோர்கள் நினைவுகளையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பொக்கிஷம் போன்று பாதுகாப்பார்கள். இவர்களுக்கு மண் சார்ந்த விஷயங்கள் இவர்களுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கும். மேசம் ராசிக்காரர்களிடம் பல விஷயங்களை கிரகிக்கும் தன்மையும் கற்றுக்கொள்ளும் வேகமும் அதிகம் இருக்கும். வேலையிலும் வெகு சீக்கிரம் சாதனை படைப்பார்கள். பல 100 பேருக்கு மத்தியில் வேலை செய்தாலும் சற்றென்று அனைவரது கவனத்தையும் தன் பக்கம் ஈர்க்கும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு கோபம் வரும். கோபத்தில் மன அமைதியை இழந்து விடுவாங்க.
இவர்களில் பலரும் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலையில் இருக்க மாட்டாங்க. படித்தது ஒன்றாகவும் வேலை செய்வது வேறொன்றாகவும் இருக்கும். எடுத்துக்கொள்ளும் பணியில் முடிவு வரையிலும் ஆர்வம் காட்டாமல் கோட்டை விடுவது, எதிரிகளின் பலத்தை கணிக்காமல் செயல்படுவது ஆகியவை இவர்களின் பலவீனங்களாகும். மேசம் ராசியில் பிறந்தவர்கள் சளைக்காமலும் சுயநலம் இல்லாமலும் பிரதிபலன் பார்க்காமல் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவார்கள். தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவர்களுக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். சரிவாங்க, மேசராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு நீங்கள் அனுபவித்த வந்த கஷ்டங்களை என்னவென்று சொல்வது? அதை தற்பொழுது சொல்லப்போனால் இன்றைய நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம். அதை பற்றி பேசுவதை விட வரப்போகும் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். வருடத்தின் ஆரம்பமே உங்களுக்கு அமர்க்களமாகத்தான் இருக்கப் போகின்றது. இதற்கான காரணத்தை கூறுகின்றேன். வருட கிரகங்கள் என்று 2 பெரிய கிரகங்களான குருவையும் சனியையும் குறிப்பிடலாம். அப்படிப்பட்ட சனி வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து லாபஸ்தானத்தில் இருப்பது அதி உன்னதமான ஒரு அமைப்பு. அதே போல இன்னொரு வருட கிரகமான குரு பகவானும் இந்த தமிழ் புத்தாண்டு முடிந்த 1 மாதத்திலேயே குடும்பஸ்தானத்தில் இருப்பதும் நன்மையை தரும் அமைப்பாகும். அதே போல நான் ஏற்கனவே கூறியது போல் ராகு கேதுக்களும் இந்த வருடம் ஆரம்பம் முதலே 6 மற்றும் 12ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மையை தரும் அமைப்புதான். இதனால் 2024ஆம் ஆண்டு ஆரம்பம் முதலே பகைவர்கள் நண்பர்களாவார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். மேசம் ராசியில் பலவிதமான வயதினர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமண வயதை அடைந்த மேசம் ராசி நேயர்களே, உங்களுக்கான திருமண காலம் வந்துவிட்டது. 2024ஆம் ஆண்டு உங்களுக்கான திருமண காலம்தான். வீட்டில் பேச்சுவார்த்தை கூட நடத்த ஆரம்பிக்கவில்லை என்று எண்ணி இருக்கும் உங்கள் எண்ணங்கள் திருமணம் வரை கைகூடப் போகின்றது. ஒருவேளை 2023ஆம் ஆண்டு திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து அது திருமணம் வரை செல்லாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளிப்போய் இருக்கலாம். அப்படி தள்ளிப்போன உங்களுடைய திருமணம் மிக விரைவில் நடக்கப் போகின்றது. அதே போல திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அல்லது தற்பொழுதுதான் திருமணம் நடந்து உள்ளது. நீங்கள் எப்படி திருமண பந்தத்தில் இணைந்து இருந்தாலும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கூறப்போகின்றேன். வீட்டில் மழலை சத்தம் கேட்கப் போகின்றது. மிக விரைவில் குழந்தை செல்வம் உங்களுக்கு உண்டாகி அதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பதால் புத்திர பாக்கியம் தள்ளி போயிருந்தாலும் புத்திர பாக்கியமே கிடைக்காமல் போகும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட மிக விரைவில் மழலை செல்வத்தின் மகிழ்ச்சி திளைக்கப் போகுதுன்னு தான் சொல்லணும். வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, எதை தொட்டாலும் தடையாக இருக்கின்றது, முயற்சி செய்தும் முடியவில்லை என்று ஏங்கி போய் தவிக்கும் மேசராசி நேயர்களே, 2023ஆம் ஆண்டு எவ்வளவு பணத்தை தொழிலில் போட்டாலும் நஷ்டத்தை சந்தித்த நீங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் வெற்றியை காண போறீங்க. குறிப்பாக 2023ஆம் ஆண்டு உங்கள் பாக்கெட்டில் இருந்த பணம் எங்கு சென்றது என்று தெரியாமல் குழம்பி போய் இருந்தீர்கள் அல்லவா? அந்த குழப்பத்திற்கான முடிவு தற்பொழுது கிடைக்கப் போகின்றது. முக்கியமாக மேசம் ராசிக்காரர்கள் புது தொழில் ஆரம்பிக்கலாம். தொழிலில் முன்னேற்றம் உறுதியாக உண்டு. நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து 2023ஆம் ஆண்டு அந்த வேலையில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும். அந்த சிக்கல்கள் நீங்க போகின்றது. தொழிலில் லாபம் மேன்மை கிடைக்கப் போகின்றது. எந்த தொழில் எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் போன்ற நற்காரியங்கள் தொழில் ரீதியாக நடக்கப் போகின்றது. உயர் அதிகாரிகள் மூலமாக மரியாதை உண்டு. உங்களுக்கு இதுவரை கிடைக்காத பட்டம், பதவிகள் என அனைத்தும் கிடைக்கும் பாக்கியம் இனி உண்டாகும். கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தால் மன நிறைவிற்கு குறைவு இருக்காது. வியாபாரம் லாபகரமாகவே நடைபெற்று வரும்.
நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று வியாபாரத்திலும் வளர்ச்சியை காண்பது அவசியமாகும். அதே நேரத்தில் அவர்களை திருப்தி அடையச் செய்யும் வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வைப்பது வியாபாரத்தை பெருக்கச் செய்யும். தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதுதான் கடன் வாங்கும் அவசியம் ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுவதன் மூலம் தொழிலில் படிப்படியாக முன்னேற்ற போக்கை காணலாம். இயல், இசை, நாடகம், ஓவியம், எழுத்து, கவிதை, சினிமா போன்ற எண்ணற்றவை கலைத்துறையில் அடங்கும். இப்படி அனைத்திலுமே வெற்றிக்கான வருடமாக உங்களுக்கு 2024ஆம் வருடம் மிகச்சிறந்த வருடமாக அமையும். உங்களுக்கான மேடை கிடைக்கப் போகின்றது. வாய்ப்புக்காக நிறுவனங்களை தேடி நீங்கள் அலைந்தீர்கள் அல்லவா? தற்பொழுது வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறப்போகின்றது. அதே போல மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை, பள்ளிக்கு சரியாக செல்ல முடியவில்லை, பாடங்களை மனப்பாடம் செய்வதில் சிக்கல் போன்ற பிரச்சனையான காலங்களை நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு பெயர் சொல்லும் ஒரு ஆண்டாக மாறப்போகின்றது. படித்த பாடங்கள் மனதில் நின்று தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெறப்போகின்றீர்கள். பெற்றோரின் ஆதரவும் ஆசிரியரின் ஆதரவும் உங்களுக்கு அளவில்லாமல் கிடைக்கப் போகின்றது. வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடும். தள்ளிப்போய் வந்த திருமணம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறக்கூடும். உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை உள்ளதால் கவனமாக இருந்து வருவது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம். வேலை நிமித்தம் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதிகள் இப்பொழுது சேர்ந்து வாழ்வார்கள். மொத்தத்தில் 2024ஆம் ஆண்டு உங்கள் எண்ணங்கள் கைகூட போகின்றது. வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க விரும்புகின்றீர்களோ அதை 2024ஆம் ஆண்டு செய்து முடிப்பீர்கள். கடந்த ஆண்டுகளை காட்டிலும் 2024ஆம் ஆண்டு சிறந்த ஆண்டாக அமையப் போகின்றது. புது வீடு, மனை வாங்கப் போகின்றீர்கள். வாகனத்தை வாங்கி வீட்டை அலங்கரிக்கப் போகின்றீர்கள். திருமண காரியம், குழந்தை பாக்கியம் என்று அனைத்தும் உங்களை தேடி வரப்போகின்றது. நீங்கள் மகிழ்ச்சியில் ஆளப் போகின்றீர்கள். எதற்காக இத்தனை நாட்களாக நீங்கள் போராடினீர்களோ அது உங்களை தேடி வரப்போகின்றது. சரிங்க, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து மேசம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள்.